என்னம்மா பிரயாணம் எல்லாம் சௌரியம் வந்ததா? கீழே இறங்க. போட்டு கம்மியா. சிகாமணி, சிகாமணி. என்னப்பா இன்னமும் சிகாமணி வேலையில வச்சிருக்கீங்களா? என்னமா செய்யறது? பல வருஷங்களா ஒரு குடும்பத்துல ஒரு வேலைக்காரன் இருந்தான்னா அவன் அந்த குடும்பத்துல ஒருத்தன் ஆயிடுவான். ஏ சிகாமணி, வந்துட்டேங்க. வா பாப்பா வா. இரு ஒரே ஒரு சுற்று தேடுறேன். என்னப்பா இது பூசணிக்காயும் கத்திரிக்காயும்? ஆமா பாப்பா, வர வழியில கண்டவங்க பார்வையும் உன் மேல பட்டிருக்கும். அந்த பார்வை தோஷம் போறதுக்காக பூசணிக்காய் சுத்துறேன். ஏய் வந்தது வராதுமா காக்கா பிடிக்கிறியா? ஆமா, காக்கா பிடிக்கிறதுல மட்டும் டிலே பண்ணவே கூடாது. காக்கா பிடிச்சாதான் டாக்டருக்கு பிடிக்கும். ஏய் கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு நிக்காத. பூசணிக்காயை வெளியில போட்டு உடைச்சிட்டு இந்த பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வா. பொட்டியை உடைச்சிட்டு பூசணிக்காய் குளிச்சோம். சாரி. சின்ன இது ஒரே குப்பை தூசு. என்னப்பா வீட்டுல ஒரு காக்கா இருக்கிறது பத்தாதுன்னு குருவி வேற வளர்க்குறீங்களா? வீட்டை சுத்தமா வச்சிருக்க வேண்டாமா? ஆமா, இந்த சிகாமணி என்னதான் பண்றா? இதான் வர அவனே கேளுமா. ஏய் சிகாமணி இங்க வா. வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறது யாரோட வேலை? வீட்டுக்காரங்க வேலை. இது என் வேலை. உன் வேலை தானே? என்ன இது? குருவி கூடு நல்லா இல்ல? இது கூட்ட கலைக்கிறது குடும்பத்தை கலைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. அதனால அதை மட்டும் சும்மா விட்டு வச்சிருக்கேன். சரி, இது என்ன தூசு? பெருக்க பெருக்க பெருகிக்கிட்டே போகுது. பாப்பா நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டு தரையில தான் ஏதோ கோளாறு இருக்குது. தரையில இல்ல, உன் தலையில தான் கோளாறு. என் தலையில கோளாறு? எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கேன். அப்பா நீங்க கொடுத்த இடம் தான் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டான். முதல்ல வேலையை விட்டு நிறுத்துங்க. பாப்பா கேவலம் நேத்து வந்த குப்பைக்காக பல வருஷமா மாடு மாதிரி உழைச்ச என்ன வேலையை விட்டு அனுப்புறேன்னு சொல்றிய? பாப்பா சின்ன வயசுல உன்னை கையை பிடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிக்கிட்டு போவனே நினைவிருக்குதா பாப்பா? கைவீசம்மா கைவீசின்னு விளையாட்டு காட்டுவனே நினைவிருக்குதா பாப்பா? நாயர் கடையில டீ வாங்கி கொடுப்பனே நினைவிருக்குதா பாப்பா? டீ கொடுத்தே வளர்த்து என்ன இன்னைக்கு வேலையை விட்டு திடீர்னு அனுப்புறிய நியாயமா பாப்பா? முதல்ல போய் 2 டீ கொண்டா. 2 டீயா? உனக்கு எனக்கு தான், அப்பாவுக்கு இல்ல? அப்பாவுக்கும் எனக்கும் தான், உனக்கு இல்ல. சரி நான் காப்பியே குடிச்சுக்கிறேன். அப்பா இவனுக்கு ரொம்ப திமிராயிடுச்சுப்பா. மாறவே இல்ல, அப்படியே இருக்கான். பாப்பா என் மூஞ்சி மாதிரி பாடாவதியா இருந்துச்சு. இப்போ உமா மாதிரி பழம் பழம் ஆயிடுச்சுப்பேன். சரி கொண்டு போய் அங்க வை. ஏய் சிகாமணி, இன்னைக்கு என்னமோ ரொம்ப குளிருது. உனக்கு குளிர? நம்ம நாட்டுல பொம்பளைங்களுக்கு குளிர் விட்டு போச்சு. வர வர உனக்கு திமிர் அதிகமா போச்சு. போய் அப்பாவை கூட்டிட்டு வா. 8ல இருந்து 11 மணி வரைக்கும் ஆஸ்பத்திரி டைம். நடுவில் வர மாட்டாரு. 11 மணிக்கு மேலதான் வருவாரு. மாத்து அப்பாவையா? மணிய சரி. இனிமே தினமும் கரெக்டா 9 மணிக்கு டிஃபனுக்கு வந்துடணும். டேபிள்ல டிஃபன் காத்துக்கிட்டு இருக்கு. நான் வர சொன்னேன்னு சொல்லி உடனே கூட்டிட்டு வா. சரி பாப்பா. இது பாரு, போற வழியில நம்ம தோட்டக்கார முனியனை பார்த்து நாளையில இருந்து வேலைக்கு வர சொல்லு. சரி பாப்பா. இத பாரு, லாண்டரிக்காரனை பார்த்து சாயங்காலமா வந்து துணி எடுத்து போ சொல்லு. சரி பாப்பா. அப்பா அப்பாவை எது கூட்டியார் சொன்ன? ஐயோ டிஃபன் சாப்பிட. ரைட் ரைட். பாப்பா தோட்டக்காரனை சாயந்தரம் லாண்டரிக்காரனை காலையில இருந்தா வர சொன்னேன். உன்னை போய் வேலைக்கு வச்சிருக்கோம் பாரு, எங்களை சொல்லணும். நல்லா கேட்டுக்கோ. தோட்டக்காரன் காலையில, லாண்டரிக்காரன் சாயந்தரம். புரிஞ்சுதா? போ. ஏன் நிக்கிற? போய் தொலை. மறுபடியும் சந்தேகம் கேட்டு வந்தேன். பாப்பா பன்னீர் தெளிச்சு வரவேற்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி பக்கெட் தண்ணியில வரவேற்கிறத இப்பதான் பாக்குறேன். அது வந்து நான் நல்ல வேளை வீசன வேகத்துல பக்கெட் வந்திருந்தா டாக்டருக்கு இன்னொரு பேஷண்ட் கிடைச்சிருப்பான். மன்னிக்கணும், வேலைக்காரன் நினைச்சு. எனது எங்க வேலைக்காரன் சிகாமணி மேல இருந்து கோவத்துல. அபிஷேகம் எனக்கா? அது இந்த குளிர்ல உள்ள வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். குளிர்னு சொன்னதுக்கு அப்புறமா அது உள்ள கூப்பிடுங்க. ஐ அம் சாரி, உங்க ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. கட்டி கொடுக்க நான் காய வச்சு தரேன். சட்டை இந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காய வச்சு கொடுத்துருங்க. மேடம் மேடம், காய வைக்கிறேன்னு என்ன காய வச்சிடாதீங்க, ஜுரம் வந்துடும். கவலைப்படாதீங்க, டாக்டர் வீட்டுல தான் இருக்கீங்க. ஓ, அப்ப நீங்க தான் டாக்டரா? இல்ல, டாக்டர். எங்க அப்பா தான் டாக்டர். மேடம்
சூடா ஒரு கப் காஃபி கிடைக்குமா? கொண்டு வரேன். ஐம் சாரி, குட் மார்னிங். ஓ, நீங்க டாக்டர்? ஆமா, நீங்க? நான் ஏர்ஃபோர்ஸ் பைலட். பைலட்? பைலட் யூனிஃபார்ம் அது? ஓ ஓ ஓ ஓ, அது உங்க டாக்டர் பக்கெட் நிறைய என் மேல தண்ணி ஷர்ட் எல்லாம் நனைஞ்சு காய வச்சு இந்த பொட்டி. ஐ சீ. சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. வந்துட்டீங்களாப்பா? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரோவா? அந்த யாரோ ஏன் டவலை போத்திக்கிட்டு எக்ஸசைஸ் செய்துகிட்டு இருக்கான். என்ன எக்ஸசைஸா? ஆமா, அது யாருமா? உன் கூட காலேஜ்ல படிச்சவனா? நல்லா இருக்குப்பா. நீங்களே கேள்வியை கேட்டு பதிலையும் சொல்லி ஒரு முடிவுக்கே வந்துருவீங்க போல் இருக்கு. அவர் யாருன்னு எனக்கு என்னப்பா தெரியும்? அவரை தெரியாது, ஆனா அவர் சட்டையை மட்டும் தெரியுமா? ஓ, இதுவா? சீகாமணி மேல வந்த கோவத்துல தவறுதலா அவர் மேல தண்ணி ஊத்துட்டேன். அதுக்கு தண்டனையா தான் இப்ப டோபி வேலை நடந்தது. ஓஹோ, விஷயம் அப்படியா? இன்னும் இருக்குப்பா. என்ன? சமையல்காரியா வேற மாதிரி சூடா காஃபி வேற கொடுக்கணும். இந்தாங்க. தேங்க்யூ. நானும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காஃபி சாப்பிட்டிருக்கேன். இந்த டேஸ்ட் எதுலயுமே இல்லை. ஐ மீன், பெருமை காஃபி இல்ல, காஃபி போட்ட கைக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓ, இங்க நடந்த கலாட்டாவில் வந்த வேலையை மறந்துட்டேன். நான் டாக்டரை உடனே கூட்டிட்டு போகணும். அவர் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு. உடனே புறப்பட மாட்டார். ஐயோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என் ஃப்ரெண்ட் ரொம்ப சீரியஸா இருக்கான். ஹை டெம்பரேச்சர். ஹெட் குவார்டர்ல இருந்து நாங்க பர்மிஷன் இல்லாம இங்க வந்திருக்கிறோம். ஒழுங்கா வேலைக்கு திரும்பி போகல. அதுக்காக டாக்டர் வந்து அவனை குணப்படுத்திட்டான்னா நாங்க கரெக்டா டியூட்டிக்கு போயிடுவோம். பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாப்போம். தேங்க்யூ டாக்டர். உங்க கையால பொட்டி போட்டது சட்டைக்கு மட்டும் சூடியர்ல. பாய். ஐயா, என் கூட ஒரு ஐயா தங்கி இருந்தாரு. அவர் எங்க? அவர் காலையில எந்திரிச்சு வெளியே போயிட்டாருங்க. எங்க போறேன்னு சொன்னாரா? நேத்து வந்தாரே ஒரு டாக்டர் ஐயா அவங்க வீட்டுக்கு. ஆமா, ஜீப் நிக்குதா, அதையும் எடுத்துட்டு போயிட்டாரா? ஜீப் இருக்குங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஃபீவரே இல்ல? எப்படி இருக்கும் மிஸ் சிவகாமி? ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? தண்ணி தெளிச்சு அனுப்புனுங்களே என் ஃப்ரெண்ட் அசோக், அவன் தான் சொன்னான். ஓஹோ, அவர் பேர் அசோகா? பேர சொல்லாமே போயிட்டானா மாட்டப்பைய. டேய், வந்துட்டியா? வா வா. மிஸ் சிவகாமி, என் பேர் ரகு. நாங்க 2 பேரும் ஃபிளைட் லெப்டினன்ட்ஸ். தம்பி ஒரு வருஷம் எனக்கு ஜூனியர். அதான் மரியாதையா அங்கே நிக்கிறாரு. ஆமா ஆமா. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்னடா ஒரு வருஷம் பெரியவா, காய்ச்சல் எப்படி இருக்கு? காத்தா பறந்து போயிடுச்சு. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். பரவாயில்லைங்க, நாங்க அவசரமா போகணும், வேலை இருக்கு. அடே பெரிய அவசரம். உட்கார்றா. அசோக், இவங்க காஃபி A1 ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீங்க புகழ்றத பார்த்தா உங்களுக்கும் இன்னொரு கப்பு தேவைன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் என்ன, ஓசியில குடுக்குறீங்கன்னா ஒரு வருஷமானாலும் உட்கார்ந்துருப்பான். இத வந்துடுறேன். ஏண்டா, காலங்காத்தாலே என்கிட்டயும் சொல்லாம இங்க என்ன விஜயம்? விவரம் இருக்கடா ரெக்ரூட். நேத்து ராத்திரி ஜன்னிகண்ட மாதிரி சிவகாமி சிவகாமின்னு வளர்னீங்க. அந்த சிவகாமி யாரு? மோகன் தாமரையா, கண்ண ரோஜாவா, உடம்பு பூங்கொடியா? என்னடா நீ வர்ணிச்சுக்கிட்ட போற? அண்ணியா இருக்க பொருத்தமானு தெரிஞ்சுக்க வேண்டாமா? யாருக்கு? எனக்குடா. அதானே பாரு. அசோக், சும்மா சொல்லப்படாது. பிரம்மதேவன் ஸ்பெஷலா உனக்காகவே இவளை படைச்சிருக்கலாம்டா. நீங்க 2 பேரும் ஒன்னா நின்னா ரவிவர்மா பேட்டில இருக்கிற ராமன் சிதை மாதிரி அவ்வளவு பொருத்தமா இருக்கும். டிலே பண்ணாதே, பில்ல ஓடி விவாகத்தை பண்ணிக்கோ. எங்க வில்ல உடைக்கிறது? உன் பல்லதான் உடைக்கணும். ஏண்டா எப்படிடா விவாகம்? அவங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு அவங்கள தெரியாது. கவலைப்படாதே, அந்த டெக்னிக்க நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அண்ணி வர்றாங்க, அண்ணி வர்றாங்க. கொஞ்சம் டிலே. சொல்றேன். ஆமா, உங்களுக்கு? எனக்கு ஃபிக்ஸட் கோட்டா. காலையில ஒரு கப், சாயங்காலம் ஒரு கப். அதிகமா சாப்பிட்டா ஹெல்த் எஃபெக்ட் ஆகும். நல்லா கேட்டுக்கடா. நீ என்னடா ஒரு நாளைக்கு 40 கப் காபி குடிக்கிற, 100 சிகரெட் குடிக்கிற. என்ன, ஒரு நாளைக்கு 40 கப் காஃபி 100 சிகரெட்டா? அதை எங்க கேக்குறீங்க? ஏன்டா இப்படி கெட்டு போறேன்னு கேட்டா, எனக்குன்னு யார் இருக்கா கவலைப்பட? இல்ல நான் தான் யாருக்காக கவலைப்படணும்னு விரக்தியா பேசுறாங்க. ஏ, உங்களுக்கு வேண்டியவங்க யாருமே இல்லையா? நீங்க தான், ஐ மீன் நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். இப்ப பாருங்க, யாராவது ஒருத்தி இவனுக்கு கண்டிக்கிறதுக்குன்னு இருந்திருந்தா பய ஒழுங்கா கரெக்ட் ரூட்ல போயிருப்பான இல்லையா? அந்த ஒருத்தி எப்ப வர போறாளோ? அசோக், சரி சரி, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, வா போகலாம். அப்போ நான் வரேன்.
வரேன். காஃபி சாப்பிடாமயே போறீங்க? நோ நோ, நீங்க தான் சொன்னீங்களே ஹெல்த்துக்கு ரொம்ப பேடுன்னு. அதனால என் கோட்டாவை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காலையில ஒரு கப், சாயந்தரம் ஒரு கப். அப்போ நாங்க வர்றோம். வாங்க. வாடா. அப்ப நான் வரேன். பாய் பாய். பாய். வாங்க. பாய். மிஸ்டர் அசோக், எஸ். சொன்னதை மறந்துடாதீங்க. சிகரெட் கட் பண்ணுங்க. காஃபி காலையில ஒரு கப், சாயங்காலம் ஒரு கப். ஓகே? ஓகே. பாய் பாய். பாய் பாய். மடையா, ஏன்டா? ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தரை பத்தி சொல்லும் போது நல்லவன் உத்தமன் சொல்லுவியா? அதை விட்டுட்டு 40 காப்பி குடிக்கிறான், 100 சிகரெட் குடிக்கிறான். நான் சொல்றது யாராவன் நல்லவன் உத்தமன்னு சொன்னா சிரிச்சிருவான். உனக்காக அடறாளன்னு பார்க்க வேண்டாமா? சிரிக்கிறவகிட்ட சின்சியாரிட்டி இருக்காதுடா, அடறவகிட்ட தான் இருக்கும். இந்த பிளேன் கரெக்டா இதயத்துல லேண்ட் ஆறதுக்கு ஒரு ரன்வே தயார் பண்ணிருக்கிறேன். லேண்ட் ஆயிட்டன. பர்ஃபெக்ட் லேண்டிங், ஸ்ட்ரைட் இன் ஹர் ஹார்ட். வெரி குட், வெரி குட். சிகரெட் கேஸ கொடு. எதுக்கு? குடுறா குடுறா சீக்கிரம். நீ திரும்ப இங்க வர வேண்டாமா? எஸ். இந்த சிகரெட் கேஸ் இப்ப காணாம போக போகுது. ஆ. இத தேடிக்கிட்டு நீ இங்க வர்றே. ஐடியா ஐடியா. வாடா. என்னடா இது? பீடியை குடிக்காத சிகரெட்டா குடின்னு கடவுளை பார்த்து போட்டிருக்காரு அந்த சிகரெட்டை. கடவுள் கூட சிகரெட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாருமா? சார் 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 நிறுத்துங்க சார். என்னடா இது? லேண்டிங் ரன்வே என்ன? அடுத்த சந்திப்புக்கு இடமே இல்லாம இந்த ஆளு சிகரெட் கேஸ கொண்டு வந்து நிக்கிறான். யாரா அந்த சோளத்தட்டை? சிகாமணி, அவங்க வீட்டு வேலைக்காரன். ஹலோ மிஸ்டர் சிகாமணி. குட் மார்னிங் சார். ஆமா, நீ என்ன ஓட்டத்திலேயே ஜீப்பை மீறி எங்களை வந்து புடிச்சிட்ட? கால்ல சக்கரம் வச்சிருக்கிறியா? மூளை சக்கர ஸ்பீடா வேலை பண்ணுது சார். நீங்க ரோட்ல வந்தீங்க, நான் மோட்ல குதிச்சு வந்தேன். சரி சரி, நம்ம வண்டியில இருக்க. இந்த ஜீப்லயா? அட சரிதான்ப்பா, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். ஏறிக்க. டேய், எதுக்கா இந்த அனாவசியமான டிக்கெட்? ஒரு பொண்ணை பிடிக்கணும்னா ஒண்ணு அவங்க அம்மாவுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும், இல்ல அந்த வீட்டு வேலைக்காரனுக்கு சில்லறையை தள்ளணும். சிவகாமிக்கு அம்மா இல்ல, பிடிப்ப வேலைக்காரன. இந்தாப்பா சிகரெட் கேஸ். சார், அதுல நமக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதா? ஒண்ணு என்ன, அவ்வளவையும் எடுத்துக்க. இந்தாப்பா உன் பர்ஸ். சார், இதுல கொடுத்த மாதிரி அதுலயும் ஒண்ணு கொடுக்க கூடாதா? ஒன்னு என்ன, இவ்வளவையும் உனக்கே கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன். உங்க பாப்பா ரொட்டீனா என்ன செய்யும், எங்க போகும், அதுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறத நீ என்கிட்ட சொல்லணும். பாப்பாவுக்கு என்னதாங்க ரொம்ப பிடிக்கும்? அதே யாரு கேட்டா? ஓ, நீங்க அதை கேக்குறீங்களா? ஆ. நான் எல்லாம் கிளீனா சொல்றேன். பாப்பா காலையில எழுந்த உடனே பல் தேய்க்கும். ஏய், மத்ததெல்லாம் பின்னால வருதுங்க. நல்லா இருக்குதே. ஒரு 2 டசன் எடுத்துக்கலாமா? என்னத்துக்கு? அழிவு போறதுக்கா? ஏப்பா, டஜன் என்ன விலை? 15 ரூபாங்க. என்னது? 15 ரூபாயா? மரத்தையே விலைக்கு வாங்கிடலாம் போல இருக்கு. அடடா, நீங்களா? பழத்தை பார்க்க வந்தீங்களா? இப்பதான் மார்க்கெட்டுக்கே வந்திருக்குது. சிகாமணி என்ன உளற? சாத்துக்குடி. அவாரியா சிவகாமி? ஃபைன், தேங்க் யூ. என்ன இன்னைக்கு லீவா? இல்ல இல்ல, எங்க ஏர்போர்ட் பக்கத்துல கடை கிடையாது, ஷாப்பிங்காக வந்தேன். பழத்தை பாக்குறதா இருந்தா கூட இவ்வளவு தூரம் வர வேண்டியிருக்கு. என்ன சார் செய்யறது? பலன் வேணும்னா பாடுபட்டு தான் ஆகணும், பழம் வேணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? போலாமா? என்ன ஒண்ணு வாங்காம போறீங்க? ஆப்பிள் வாங்கலாமா? நல்லா இல்ல. வேற கடைக்கு போலாமா? பரவாயில்ல, தேங்க்ஸ். சிகாமணி, சுந்தரி, சௌந்தரி, நிரந்தரி, புரந்தரி, சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. அடடே, நீயா? ஆமா டாக்டர்.
தேவியை தரிசனம் பண்றதுக்காக வந்தேன். டாக்டர், உண்மையை சொல்ல போனா காவி போடுறவங்களை விட காக்கி போடுறவங்களுக்கு தான் பக்தி ஜாஸ்தி. நாம எதை செய்தாலும் இதய சுத்தமா செய்யணும், அவ்வளவு. கரெக்ட். தம்பிக்கு பிரசாதம் கொடுமா. தேவியோட பிரசாதம் கொடுங்க கொடுங்க. நான் இத்தனை நாள் வேண்டிக்கிட்டது வீண் போகல டாக்டர். தேவியோட அருள் இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. டாக்டர், நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க? வாங்க, என் ஜீப்ல கொண்டு போய் விட்டுறேன். உங்களுக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையே? வாங்க. நீ எப்பவும் கோயிலுக்கு வர்றதுண்டா? எப்பப்ப தேவியை பார்க்கணும்னு தோணுதோ அப்பப்ப வருவேன். நீங்க அடிக்கடி கோயிலுக்கு வர்றதுண்டா? அடிக்கடி வந்தாதான் நினைச்சது நடக்கும். வாங்க. ஆமா, நீ இந்த ட்ரெஸ்ஸோட ஜீப் போட்டு போற? நோ டாக்டர், எனக்கு என் யூனிஃபார்ம் இருக்கு. 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இதோ வந்துடுறேன். போலாமா? வாங்க. போன முறை வந்த போது உன் பேரை கூட கேட்க மறந்துட்டேன். அசோக், ஏன் சிவகாமி தெரியுமே? சிவகாமி என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. சொந்த ஊர் எதப்பா? தஞ்சாவூர் பக்கத்துல சூரக்கோட்டை. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்க தாயார் தவறிட்டாங்க. அப்பா 2 வருஷத்துக்கு மேலதான் தவறு. ஐ எம் சோ சாரி. உனக்கு வேற யாரும் தெரியவங்க இல்லையா? சித்தி சித்தப்பா எல்லாம் இருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறேன். ஐ சி. ஊரை மறந்து பைலட் வேலையில சேர்ந்து ஊரா சுத்திரிய உனக்கு கட்டமா இல்ல? ஓ, ஒரு கஷ்டம் உண்டு. தரையில இருக்கிற வரைக்கும் தான் இது ஓ ஊரு என் ஊருன்னு அடிச்சுக்கிறோம். வானத்துக்கு மேல போயிட்டா உலகமே நம்ம ஊர் மாதிரி தான் போகும். இந்த மாதிரி பரந்த மனப்பான்மை மனசுக்கு தான் இருக்குதே தவிர நாக்குக்கு கிடையாது. என்னப்பா சொல்ற? தஞ்சாவூர் சாப்பாடை சாப்பிட்டவன் வெளியூர் சாப்பாடு பிடிக்குமா? ஏன்பா அப்படி சொல்ற? நம்ம வீடு இருக்கு, வந்துறேன். நீங்க கூப்பிட்டா அப்படி டாக்டர்? ஏன்? டிபார்ட்மெண்ட் சிவகாமி இது, அவங்கள கூப்பிடணும். என்னம்மா சும்மா இருக்க? விருந்தாளியை சாப்பாட்டுக்கு வர சொல்லு. என் சமையல் அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ? பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் வலிய நானே சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்றேன். சரி, வாங்க. அப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல சாப்பாடு. வர்ற ஞாயிற்றுக்கிழமை. தேங்க்யூ சார்.